வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கும்பராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும்போது, 7.5 சனியில ஜென்ம சனி விலகிவிட்டது. மனம் நன்றாக இருக்க போகிறது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் இப்போ தெளிவு பெறும். ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். சுகாதிபதி தனாதிபதி பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய மாதம். பாக்யாதிபதி உச்சத்தன்மையில் இருக்கிறது. அப்போ ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். குழந்தைகள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை. வேலையில் இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை, படித்த படிப்புக்குண்டான வேலையை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அதாவது வெளிநாட்டுக்கு டிராவல் அல்லது வெளிநாட்டினுடைய அந்நிய மதத்தினருடைய தொடர்புகளை கொடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 7.5 சனியில ஜென்ம சனி விலகியாச்சனாலே ஒரு என்ன சொல்றது, மனம் நன்றாக இருக்க போகுது. மனதில் அதாவது கடந்த 2.5 வருடங்களாகவே மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை, மனதில் ஏதாவது ஒரு குறை என்பது இருக்கு. எல்லாமே இருந்தும் மனசு நல்லா இல்லையே. மனசு நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? ஏன் நல்லா இல்லாமல் இருந்தது? சனி பகவான் உங்க ராசிலேயே உட்கார்ந்திருந்தார். சந்திரன் என்கின்ற அந்த மனது காரகன் மேலேயே அந்த சனி இருக்கும் போது என்ன ஆகும்னா, மனதை மறைத்தது. டிசிஷன் மேக்கிங்ல தப்பாச்சு. நீங்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தவறுதலாக போயிட்டது. ஒரு தொழிலை ஆரம்பிச்சீங்க, அதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தது. பெரிய லாபம் கிடைக்கல, ஒரு சிலருக்கு நட்டமாச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள். வேலையில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை, அல்லது வேலையில் இருந்தாலும் அங்க வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை. ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ மனதளவில் நல்லா இருக்க போறீங்க. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட், அதாவது மனசு எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம் அல்லவா? அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதத்தினுடைய தொடக்கம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தனம் உண்டு. தனத்தில் எந்த குறைபாடும் வரப்போவதில்லை. தனம் நன்றாகவே இருக்க போகுது. ஆனால் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவும் சனியும் அங்கே இருக்கு. 2 பாவ கிரகங்களினுடைய இணைவு பெற்று தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பணம் லாக் ஆகும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால கவனம், எச்சரிக்கை. அதே சமயத்தில் குடும்ப விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் இந்த மாதம். ஏன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கு. அதாவது என்ன சொல்றது, அந்த 5 கிரகங்கள் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால சில விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம்ங்கிறது 8ஆம் இடம் அல்லவா? சில விஷயங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. என்ன விஷயத்துல? வேலை, திடீர்னு வேலை கிடைச்சிரும். அல்லது போன வருஷம் இங்க ஒரு பணத்தை கொடுத்து வச்சிருந்தேன், ரிட்டனே ஆக மாட்டேங்க, தொந்தரவு. அந்த பணம் ரிட்டர்ன் ஆவதற்கான வாய்ப்புகள், மறைந்துள்ள பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். கடந்த 2.5 வருடங்களாக சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டே இருந்தார். அப்போ ஒரு முயற்சியில ஒரு இக்கு, நல்ல முயற்சி எடுக்கிறேன், ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. எனக்கு ஒரு புகழ் கிடைக்கணும், எனக்கு ஒரு கீர்த்தி கிடைக்கணும், என்னுடைய உழைப்பு மற்றவர்கிட்ட போச்சு, எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் புகழையும் கீர்த்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்தெந்த தடைகள், முயற்சி எடுத்து சக்சஸ் ஆகாமல் அதை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா, அதை இப்போ எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்தவர்கள், இருந்த கும்பராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல், திருச்சல், டென்ஷன், அதை பண்ண இதை பண்ண, கடைசியில் அந்த ரிசல்ட், என் ரிசல்ட் அப்படியே நழுவி போகிற மாதிரியான சில தன்மைகளை கொடுத்திருக்கும். ஆனால் முயற்சியை மட்டும் கைவிட வேண்டாம். என கும்பராசி அன்பர்களுக்கு இனிமேல் உங்க மனசு நல்லா இருக்க போகுது. மனசு நல்லா இருந்தாலே எண்ணம், செயல், சிந்தனைகள்ல ஒரு வேகத்தை கொடுக்கும்.
பார்த்துக்கலாம், சாதிக்கலாம், செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு. 4ஆம் இடம் என்கிறது என்ன? சுகம் ஸ்தானம். அப்போ சுகத்தை கெடுக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ சுகமாக இருக்க முடியாத நிலை, அப்ப என்ன, அலைச்சல் திருச்சல், அங்க போறது இங்க போறது, இப்படி இருக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல சில தொந்தரவுகளை உருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். அப்ப தாயை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளியர் ஆயிரும். என்ன, அடுத்தது குரு பயிற்சி வரும் பார்த்தீங்களா? அந்த குரு பயிற்சி ஆன உடனே அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்த்துருவார். அப்ப அந்த குருங்கிறது யாரு? உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா? அவர் 5ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கும்போது தனம் வரும், லாபம் வரும், பூர்வ புண்ணியமும் பலப்படும் அப்படிங்கிறது அமைப்பு. ஆனால் இப்போ இருந்தே அதற்கான செயல்பாடுகள், உங்கள் மன உறுதிப்பாடுகள் இதெல்லாமே ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்துருக்கு. வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. 10க்குரியவன் நீச்சம். நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல. வேலை விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கும், ஆனால் வேலை விட்டுறக்கூடாது. ஏன்னா நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மறுபடியும் ஒரு ஞானோதயத்தை கொடுக்கும். விட்டுறக்கூடாது, ஆமா விட்டுறக்கூடாது, இருக்கணும். சில அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுத்தாலும் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. அப்படியும் மாறணும் அப்படின்னு உங்க மனசு ஸ்ட்ராங்கா சொல்லுது அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறதுல ஸ்ட்ராங்கா குறியா இருங்க, அவ்வளவுதான். அடுத்து திருமண விஷயங்கள் வருவோம். திருமணம் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்தை இதுவரைக்கும் அந்த சனி பார்த்துட்டே இருந்தார். 7ஆம் இடம் என்கிறது என்ன? திருமணஸ்தானம். மனைவியோட பிரச்சனை, சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு திருமண பாக்கியம் அமையல. 7ஆம் இடம் என்பது கூட்டாளிகளுக்குள்ளேயும் பிரச்சனை. அதாவது நீங்கள் யாரையெல்லாம் மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது. இப்போ அந்த சனி விலகிவிட்ட காரணத்தால இப்போ மனைவி சார்ந்த விஷயங்கள் சரி, மனைவியின் சொல் பேச்சை கேட்கக்கூடிய தன்மை, அல்லது மனைவிக்கு ஒரு நல்ல வேலை, அல்லது கணவனுக்கு நல்ல வேலை, அல்லது சமூகம் சார்ந்த விஷயத்தில் சிந்தனை, பொதுநல சிந்தனை, அதாவது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், எதையாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது சமூக சேவை ஆற்றணும் அப்படிங்கிற திங்கிங் அதிகமாக இருக்கும். சனி குருவை பார்க்குறாருல்லவா, குரு கேதுவை பார்க்குறாருல்லவா. அப்போ சனி குரு கேதுனுடைய காம்பினேஷன் வரும்போது ஆன்மீக எண்ணங்களை தூண்டுவிக்கும். கோயில் திருப்பணிகளுக்கு செல்வது, சமூக காரியங்கள் இருப்பது, அன்னதானம் செய்வது, அல்லது கோயிலுக்காக சில நன்கொடைகளை செய்வது, இந்த மாதிரி அந்த ஆன்மீக எண்ணங்களை கொடுத்து, ஆன்மீக நாட்டத்தை கொடுத்து, அதில் செயல்படுத்துவதற்கான அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். ஒரு சிலருக்கு வெளியில் போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம், வெளியில் போய் வேலை பார்க்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டையும் கொடுக்கும். ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாருல்லவா. 12ஆம் இடம் என்பது வெளிநாடு அல்லவா. அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசினருக்கு நிச்சயமாக அமையும். அதாவது வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக சில நன்மைகள், எப்படியோ ஒரு கனெக்டிவிட்டி, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு அமைப்புகள், அந்த வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களில் ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு. சனிக்கிழமை ஆஞ்சநேய பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டாலே எண்ணம், செயல், சிந்தனைகளில் ஒரு சிறப்பு பெறும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.